இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னை மாவட்டம் சட்டமன்ற தேர்தலில் முதல் 2 இடம் பெற்ற கட்சிகளை பற்றி நம்ம ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக சென்னையில் உள்ள சட்டமன்ற தொகுதி அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நம்ம பார்க்க இருப்பது 7வது சட்டமன்ற தொகுதி தான், மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி. கணபதி அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. 1,21,298 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.29% ஓட்டு வாங்கி மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக பெஞ்சமின் அவர்கள் போட்டியிட்டு 89,577 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.71% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க அதிமுக. மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் நம்ம பார்க்கணுன்னா 2021 திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 8வது சட்டமன்ற தொகுதி தான் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. சென்னை மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி. ஜோசப் சாமுவேல் அவர்கள் திமுக சார்பாக நின்று 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. 1,14,554 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.67% ஓட்டு வாங்கி அவங்க திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக அலெக்சாண்டர் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 72,408 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம் அதிமுக. அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 9வது சட்டமன்ற தொகுதி தான், மாதவரம் சட்டமன்ற தொகுதி. சென்னை மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் மாதவரம் சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். சுதர்சனம் அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. சென்னையில் அதிக தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். மாதவரம் சட்டமன்ற தொகுதியிலும் திமுக இந்த முறை 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 1,51,485 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.4% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க திமுக. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா மூர்த்தி அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 94,414 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.19% ஓட்டு வாங்கி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். திமுக மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் 2021 வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம் இந்த வீடியோவில். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி. 10வது சட்டமன்ற தொகுதி தான் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி. சென்னை மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். KP சங்கர் அவர்கள் திமுக சார்பாக நின்று 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. 88,185 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.34% ஓட்டு வாங்கி திமுக திருவொற்றியூர் தொகுதியில் 2021 வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா குப்பன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 50,524 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25.40% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 11வது சட்டமன்ற தொகுதி தான், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி. சென்னை மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதி. ஜான் அபினேஸ்வர் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 95,763 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51.20% ஓட்டு வாங்கி அவங்க திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக RS ராஜேஷ் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக சார்பாக நின்று அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 53,284 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 28.49% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க இருப்பது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. 12வது சட்டமன்ற தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. சென்னை மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி நம்ம பார்த்துட்ருக்கோம். RD சேகர் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 1,05,267 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.53% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்பாக நின்று NR தனபாலன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக சார்பாக நின்று 50,291 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25.10% ஓட்டு வாங்கி அவங்க குறைஞ்ச ஓட்டில் தோற்றுருக்கதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 2021 பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி.
கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி 13வது சட்டமன்ற தொகுதியாக பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் சென்னை மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான். இப்படி முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டிருக்காங்க திமுக சார்பாக நின்று. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 1,05,522 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 60.86% ஓட்டு வாங்கி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக. ஆதி ராஜாராம் அவர்கள் போட்டியிட்டு 35,138 ஓட்டு வாங்கி 20.27% ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2021 கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 14வது சட்டமன்ற தொகுதி தான், வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி. வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பார்க்கணுன்னா சென்னை மாவட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதியை நம்ம பார்த்துட்ருக்கோம். வெற்றியழகன் அவர்கள் திமுக சார்பாக நின்று போட்டியிட்டு 76,127 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 52.83% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிகமான இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம் சென்னை மாநகரத்தில், சென்னை மாவட்டத்தில். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது அதிமுக. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 38,890 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 26.99% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி 2021 பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்குறது 15வது சட்டமன்ற தொகுதி தான், திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி. PV சிவகுமார் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 81,727 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 61.13% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக PL கல்யாணி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 26,714 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 19.98% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்குறது 16வது சட்டமன்ற தொகுதி தான், எழும்பூர் சட்டமன்ற தொகுதி. பரந்தமேன் அவர்கள் திமுக சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 68,832 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 57.71% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா ஜான் பாண்டியன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 30,664 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 25.21% ஓட்டு வாங்கி மிக குறைந்த ஓட்டு வாங்கி அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது 17வது சட்டமன்ற தொகுதி தான், ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. சென்னை மாநகரத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆர் மூர்த்தி அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 64,424 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53.16% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 36,645 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 30.24% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறது 18வது சட்டமன்ற தொகுதி தான், துறைமுகம் சட்டமன்ற தொகுதி. 2021 பார்க்கணுன்னா PK சேகர் பாபா அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 59,317 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 58.35% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா வினோஜ் செல்வம் அவர்கள் பாஜக சார்பாக நின்று அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 32,043 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.52% ஓட்டு வாங்கி பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். துறைமுகம் சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா திமுக 2021 வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது 19வது சட்டமன்ற தொகுதி தான், சேப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியை பார்த்துட்ருக்கோம். திமுக சார்பாக நின்ன இப்போதைய துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்ட ஒரு தொகுதி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு நம்ம பார்க்கணுன்னா 93,285 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 67.89% ஓட்டு வாங்கி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் 2021 திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக AVA கசாலி அவர்கள் போட்டியிட்டு 23,930 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 17.42% ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க 2021. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 20வது சட்டமன்ற தொகுதி தான், 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி. எழிலன் நாகநாதன் அவர்கள் திமுக சார்பாக நின்று 49,000 ஓட்டு அளவுக்கு வாங்கியிருக்காங்க.
அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா குஷ்பு அவர்கள் பாஜக சார்பாக நின்று 20,079 ஓட்டு வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 27.53% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்க பார்க்குறோம். 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் எழிலன் நாகநாதன் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 21வது சட்டமன்ற தொகுதி தான், அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி. MK மோகன் அவர்கள் திமுக சார்பாக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 80,054 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 48.49% ஓட்டு வாங்கி மோகன் அவர்கள் திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கோகுல இந்திரா அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 52,609 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.87% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2021 திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறப்ப 2021 22வது சட்டமன்ற தொகுதி தான் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. AMV பிரபாகர ராஜா அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 74,351 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.97% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா விருகை VN ரவி அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 55,984 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 33.11% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. 2021 பார்க்கணும் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறப்பது 23வது சட்டமன்ற தொகுதி தான் சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. மா சுப்பிரமணியன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 80,194 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.2% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக துரைசாமி அவர்கள் போட்டியிட்டு 50,786 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.68% ஓட்டு வாங்கி அதிமுக 2வது இடத்துல இருக்காங்க. சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறப்பது 24வது சட்டமன்ற தொகுதி தான் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதி. கருணாநிதி அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 56,035 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.57% ஓட்டு வாங்கி திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக சத்யநாராயணன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 55,898 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 40.47% ஓட்டு வாங்கி குறைந்த ஓட்டில் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியை பார்க்கணுன்னா 2021 திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்குறது 25வது சட்டமன்ற தொகுதி தான் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. வேலு அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 68,392 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.58% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா நடராஜ் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 55,759 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.34% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க இருப்பது வெளச்சேரி சட்டமன்ற தொகுதி. ஆசான் மெலனானா அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று 68,493 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.76% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அதிமுக சார்பாக MK அசோக் அவர்கள் போட்டியிட்டு 64,141 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.30% ஓட்டு வாங்கி அவங்க 2வது இடத்துல இருக்காங்க நம்ம பார்க்குறோம். வெள்ளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் 2021 பார்க்கணுன்னா காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்க நம்ம பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது 27வது சட்டமன்ற தொகுதி தான் சொலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி. திமுக அதிக சென்னை மாநகரத்தில் வெற்றி பெற்று வருகிறத பார்க்குறோம். 2021 தொடர்ச்சியாக அரவிந்த் ரமேஷ் அவர்கள் போட்டியிட்டு திமுக சார்பாக நின்று இந்த தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக தான் 1,71,558 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.18% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா KP கந்தன் அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1,36,153 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.6% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2021 சொலிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் பார்க்கணுன்னா திமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால நம்ம பார்க்க இருப்பது ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் TM அன்பரசன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 1,16,785 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.12% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம். 2021
அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா வளர்மதி அவர்கள் அதிமுக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 76,214 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.6% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2வது இடத்துல இருக்காங்க. 2021 பார்க்கணும், ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றுக்க நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே சென்னை மாநகரத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி தான். எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் முதல் 2 இடங்களை மட்டும் தெளிவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, 2வது இடத்துல யார் இருக்காங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினா எல்லாமே இந்த வீடியோவில் 2021 டேட்டா ஃபுல்லாக சென்னை மாநகரத்தை பற்றி ஃபுல்லாக இருக்குது. சென்னை மாவட்டத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.